இவர் எங்களை கூட்டிட்டு வரணும்னு அடிக்கடி சொல்லுவாரு. என்ன பண்றது, நாங்க இங்க வரதுக்குள்ள அவர் காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுறது எங்களுக்கு புரியவே இல்ல. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? ஹலோன்லாம் கூப்பிடாதம்மா, நான் உன் சித்தி. சித்தின்னு உரிமையா கூப்பிடு. சித்தியா? யாருங்க சித்தி? ஏமா இவங்க என்ன உன் தங்கச்சியா? எனக்கு நீ தங்கச்சி இருக்கா? எனக்கு தங்கச்சியும் இல்ல தொங்கச்சியும் இல்ல. இது யாருன்னு எனக்கு தெரியாது. ஏங்க நீங்க எல்லாம் யாருங்க? வீடு தேடி வந்து உறவு முறை சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? நாங்க ஏமாத்தலாம் இல்லம்மா, நாங்க கத்தார்ல இருந்து வந்திருக்கோம். கத்தார்லயா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்களா நீங்க? தெரிஞ்சவங்களாம் இல்ல, அவரோட குடும்பம் தான் நாங்களும். குடும்பம்னா எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? உங்க எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் எங்களை தெரியல. அதான் சொன்னேனே, எங்க கிட்ட உங்களை பத்தி சொன்னவரு உங்ககிட்ட எங்களை பத்தி சொல்லாம விட்டுட்டாரு. சும்மா நிறுத்துமா. நீ என்ன எண்ணத்துல வந்திருக்க? வந்ததுல இருந்தே நீ குழப்பமாவே பேசிக்கிட்டு இருக்க. யார் நீ? நீங்களும் நானும் அவருக்கு ஒரே முறைதான்க்கா வேணும். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? அவருக்கு புருஷன். நான் சரியாதான்க்கா சொல்றேன், நீங்களும் நானும் அவருக்கு ஒரே முறைதான். சாரதா, அவருக்கு நான் பொண்டாட்டிடி. நீ என்ன அவருக்கு பொண்டாட்டியா? ஆமாக்கா, நானும் அவர் பொண்டாட்டிதான். உங்களுக்கு அவர் தாலி கட்டின மாதிரி எனக்கும் அவர் தாலி கட்டி 2 பிள்ளைங்களே பெற்றிருக்காரு. இதுதான் அவர் பிள்ளைங்க. சருப்பால சாரதா, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? வாய உடைச்சிடுவேன். ஏன் புருஷன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? எங்க எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீடு ஏதாவது மாறி வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்கன்றல. ஏங்க எங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணாரா? யார்கிட்ட வந்து கதை விடுறீங்க? கதெல்லாம் இல்லம்மா, இதான் உண்மை. உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கத்தார்ல